இன்றைக்கி ஒரு செய்தியை பார்ப்போம். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தை முழுசாக வாசிக்க போகிறேன். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கிளையாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாஸை நோக்கி, எங்களுடைய உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருனுடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வரப்பண்ணுவதே நான் உங்களோடே பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அந்த ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் கொண்டவனாகி ஒரு இணை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி, சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது இந்த வசனத்தை இந்த பகுதி மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். இந்த 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தோட கடைசி பகுதி. அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். 8வது வசனத்தை வாசிக்கிறேன், அதிலிருந்து தொடர்ந்து வாசிக்கிறேன். அதுக்கு அடுத்த வசனம், அவர்களை பேசிய இலக்கம் பார்த்தான். இஸ்ரவேல் புத்திரில் 3 லட்சம் பேரும் யூதா மனுஷரில் 30,000 பேரும் இருந்தார்கள். வந்த ஸ்தானாதிபதிகளை அவர்கள் நோக்கி, நாளைக்கு வெயில் எழுதுறதுக்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கிளையாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஸ்தானாதிபதிகள் வந்து யாபேசின் மனுஷரிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பின்பு யாபேசின் மனுஷர், நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படி எல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். தப்பினர்கள் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறிப்போனார்கள். அப்போது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள் என்றார்கள். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை சிறப்படுத்துவோம் வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான வழிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கடைசி பகுதி. இதில் இந்த அதிகாரத்தை வாசிருக்கு. இதில் உங்களுக்கு ஒரு பிக்சர் கிடைச்சிருக்குன்னு நினச்சிருக்கேன். ஒரு படம் உங்களுக்கு, அதாவது இந்த வசனம் எதை பற்றின்னு தெரியும். அதாவது ஒரு மனுஷர் வந்து இன்னொரு மனுஷரை அதாவது சேவிக்கும்படி சொல்கிறாங்க. ஒரு உடன்படிக்கை பண்ணும்படி சொல்கிறாங்க. அதாவது அம்மோனியன், அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து யாபேசின் மனுஷரை பார்த்து உடன்படிக்கை பண்ணும் அப்படின்றாங்க. யாபேசின் மனுஷரை முற்றுகை போட்டார்கள். யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி எங்களுடைய உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது செவிப்போம் என்றார்கள். அதாவது முற்றுகை போட்டாங்க. இந்த யாபேசின் மனுஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்னோட உடன்படிக்கை பண்ணுங்க, அப்பொழுது சேவிப்போம்னு சொல்கிறாங்க.
அதற்கு அந்த அம்மோனின் நாகாஸ் என்ன சொல்கிறான்னா, நான் உங்கள் ஒவ்வொருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஷ்டவில் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேலில் அடங்கும் தானாதிபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். பாருங்க, இதில் என்னென்னா இந்த 3 வருஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நாகாசு முற்றுகை போடுறாரு. யாருன்னா யாபேசின் மனுஷர்களை. யாபேசின் மனுஷர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மோனி நாகாசு கிட்ட சொல்கிறாங்க, எங்களோட உடன்படிக்கை பண்ணும் சொல்கிறாங்க. அப்பொழுது உண்மை சேவிப்போம் என்றார்கள். என்னென்னா இவனுக்கு அழிச்சி போடணும்னு எண்ணம். இந்த நாகாஸ்க்கு என்னென்னா அவங்கள அழிச்சி போடணும்னு எண்ணம். உடன்படிக்கை பண்ணுறது கூட இன்னும் இல்லை. அதுக்கு அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஊருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றையும் மேலும் எந்த வர பண்ணுவதை நான் உங்களுடைய பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாபேஸ் மனிதர்கள் சவுலை சந்திக்கிறாங்க. சவுல் மற்ற படையை ஆயத்தப்படுத்தி யுத்தத்துக்கு போகிறாரு, யுத்தத்தில் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் சவுலா நமக்கு ராஜாவாக இருக்க போகிறோன்னு சொன்னவர்களை கொன்று போகணும்னு மக்கள் சொல்கிறாங்க, ஜனங்கள் சொல்கிறாங்க. சாமுவேலை நோக்கி 12ஆம் வசனம், 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில். அதுக்கு சவுல் என்ன சொல்கிறாருன்னா 13ஆம் வசனம், அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றான். இதில் ஒரு வசனம், இதில் ஒரு யுத்தம் நடக்குது. அடுத்து அதில் ஒரு இஸ்ரவேலருக்கு ஜெயம் உண்டாகுது, எல்லாமே உண்டாகுது. இப்போது இந்த இஸ்ரவேல் ஜனம் கூடினதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த என்னன்னா 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கடைசி பகுதி பாருங்க. அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு காரியத்தை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இதில் என்ன நம்ம தெரிந்து கொண்டோன்னா, ஒரு மனுஷன் ஒரு முற்றுகையை போடுறான். அவங்க எங்களை அழிச்சிடாத, நாங்கள் உடன்படிக்கை பண்ணுறோம், ஒப்பந்தம் பண்ணிக்கலாம், நாங்கள் உங்களை சேவிக்கிறோம், வரி கட்டுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் அதோட நின்று இல்லை, அந்த எதிரி அழிச்சி போடணும்னு தான் நினைக்கிறான். உங்களோடெல்லாம் உடன்படிக்கை பண்ண மாட்டேன்றான், முற்றுகை போட்டிருக்கான். அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை சவுலை நாடுறாங்க. சவுல் படைகளை திரட்டி யுத்தம் பண்ணி ஜெயிச்சு ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கிது. இதில் என்னென்னா ஜனங்கள் எப்படி கூடினார்கள்னு பார்க்க போகிறோம். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். இந்த ஒருமனம் எப்போ வந்ததுன்னா, இஸ்ரவேலருக்குள்ள அதாவது சவுல் ராஜாவை ஆன உடனே கூட அந்த ஒருமனம் வரல. சவுல்னு ஒரு ராஜாவை கொடுத்துட்டாரு, அப்போ கூட ஒருமனம் வரல அவங்களுக்குள்ள, இஸ்ரவேலருக்குள்ள. எப்போ ஒருமனம் வருதுன்னா, இதில் சொல்லுது வசனத்தின்படி பார்க்கும்போது 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கடைசி பகுதி, அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். இது ஒரு வகையான ஒருமனப்படுதல். ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள் எழுதியிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2 வசனம் 2 அதிகாரம் 2 வசனம் 1வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse number 1. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இதில் என்ன, அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்த வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் ஒருமனம் எங்கே வந்திருக்குன்னா, ஜனங்களுக்குள்ள ஒருமனம் எப்போ வந்திருக்குன்னா, கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் ஒருமனம் எங்கே வருதுன்னா, அதாவது லூக்கா வாசிப்பீங்க. லூக்காவில் வாசிக்கும்போது ஒரே நிமிஷம், லூக்கா கடைசி அதிகாரம் கடைசி பகுதியில்
லூக்கா 24 அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 24 அதிகாரம் 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் வெள்ளனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். என்னன்னா, உன்னதத்தில் இருந்து வரும் வெள்ளனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள்னு ஆண்டவருடைய கடைசி வார்த்தை சொல்லுது. சரிங்களா? அதாவது உயிர்த்தெழுந்த பிறகு வர வசனம் இது சிலுவைக்கு முன்னாடி இல்லை, அவர் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம். இது பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி. சரிங்களா? சீஷர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தாரு இல்லைங்களா? அப்போ பேசினது மரணத்துக்கு அப்புறம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ பேசினது. என் பிதா, லூக்கா 24 அதிகாரம் 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதிலிருந்து ஒரு வெள்ளனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். இந்த வாக்கை காப்பாற்றிக்கினாங்க. இந்த வாக்கை யார் காப்பாற்றிக்கினாங்கன்னா 120 பேர் காப்பாற்றிக்கினாங்க. அதாவது சரி, இந்த முதல்ல நம்ம பார்ப்போம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். 2 இடத்துலையும் ஒருமனப்பட்டு வந்தாங்க. எதனால் வந்தாங்க? ஒரு பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தம் இருக்கு. உன்னதத்தில் வரும் வெள்ளனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் தங்கியிருங்கள்ன்றாரு. அதனால ஒரு குறிப்பிட்ட ஜனம், அதாவது அப்போஸ்தலர் 1 அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 1 அதிகாரம் 15. அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று. இந்த 120 பேர் மட்டும் கூடியிருக்கிறாங்க. அந்த வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கிறாரு. அதாவது 12 சீடர்கள் இருந்தாங்க. ஒரு யூதாசு தன் நிலைக்கு போய் சேர்ந்துட்டான். அடுத்து மீதி 11 பேர் இருக்கிறாங்க. அவர் வழியாக அனுப்பிவிட்ட வழியில் 70 பேர் அதுக்கப்புறம் இருந்தாங்க. 12 பேர் முதல்ல, அப்புறம் அடுத்த செக்டார் கேடரில் இருந்தவங்க 70 பேர், ஊழியத்தில் இருந்தவங்க 12 பேர் 70 பேர். அப்புறம் அவருக்கு தங்களுடைய ஆஸ்திகளால் ஊழியம் செய்த ராஜ ஸ்திரீகள் கூட இருந்தாங்க, அவங்க இருந்தாங்க. இதில் 120 பேரோட பேர் கொடுக்கப்படலை. நம்மளா ஒரு அனுமானத்துக்கு தான் வர முடியும். அந்த 70 பேர் இருந்திருப்பாங்க, 11 பேர் இருந்திருப்பாங்க. இந்த ராஜஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளை விற்று அவருக்கு இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச ஸ்திரீகள் இருந்திருப்பாங்க. மற்றும் கொஞ்சம் விசுவாசத்தை காத்துக்கொண்டு சில பேர் இருந்திருப்பாங்க. 120 பேர் ஒன்று எந்த கணக்கில் சொல்கிறீங்கன்னா வசனத்தில் இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரத்தில் 15வது வசனம். அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று அவர் பேசுகிறார். அடுத்த ஒரு சீஷரை சேர்த்துக்கணுன்றதை பற்றி பேசுகிறாரு. மத்தியாவின் மேலே சீட்டு விழுது. சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. 25வது வசனம் 26வது வசனம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 26ஆம் வசனத்தில் மத்தியாவின் பேருக்கு சீட்டு விழுது. மன்னிக்கவும். இப்போ இதில் என்னன்னா, அந்த 120 பேர் கூடி வராங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். சபை ஒருமனப்பட்டு வரத்து
எப்படி சொல்கிறதுன்னா, 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் நடுவே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த வசனம் எல்லாருக்குமே தரும், ரெஃபரன்ஸ் கூட கொடுக்க தேவையில்லை. ஜெபிக்கும் போது அனுதின ஜெபத்தில் நம்ம சொல்லுவோம், எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன்னு சொல்கிறாரு. 2 பேர் 3 பேருக்குள்ளேயே ஒருமனம் வரல. ஒரு சபையில் இல்லை, இந்த பூமியிலேயே ஒரு 3 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலே வருகைக்கு உண்டான ஆயத்தம், எழுப்புதலுக்கு உண்டான ஆயத்தம் வந்திருக்கும். ஒரு 3 பேருக்குள்ளே கூட ஒருமனம் வரல. குறைந்தபட்சம் ஒரு சபையில் 3 பேருக்குள்ளே கூட ஒருமனம் வரல. இந்த ஒருமனம் எப்படி வரப்போகுதுன்னா, ஒன்று வாக்குத்தத்தத்தினால வரணும், இல்லைன்னா கர்த்தரால் உண்டான பயங்கரத்தினால வரப்போகுது. நம்மளா ஆயத்தமாகி ஒருமனப்பட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000 பேர் சர்ச்சில் வராங்க, 5000 பேர் சர்ச்சில் வராங்க. சில கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா 50,000 பேர் கூட்டத்துக்கு வராங்க. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் கூட்டத்தில் வராங்க. நம்ம தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் சில பெரிய ஊழியக்காரர்கள் கூட்டம் நடத்தும் போது லட்சக்கணக்கான பேர் வராங்க. 50,000 பேர், 1,00,000 பேர், அதுக்கும் அதிகமாகவும் வராங்க. தென்னிந்தியானா நான் சொல்கிறது தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரிங்களா? தென்னிந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டிலையும் சொல்கிறேன். ஒரு ஊழியக்கார் நடத்தாருன்னா பெரிய பெரிய சபைகள்லாம் இருக்கிறது தென்னிந்தியாவில் தான். வடநாடு ஒரு ஆதரவற்ற ஜனமாக தான் இருக்குது. கலிலேயே நப்தலி போல தான் இருக்குது. உங்களுக்கு சொல்லணும்னா, தென்னிந்திய திருச்சபை நம்ம தென்னிந்திய திருச்சபையை தான் பார்க்குறோம். வட இந்திய திருச்சபை வெறுமையாக இருக்குது. இந்த ஒருமனம் எப்போ வரப்போகுது நம்ம சபைகளுக்குள்ள? அதாவது நம்ம கர்த்தரால் வந்த பயங்கரத்தினால் வரப்போகுதா? அப்பொழுது கர்த்தரால் வந்த பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார். இந்த பேதுருவும் சீஷர்களும் ஒருமனப்பட்டு வந்து வாக்குத்தத்தத்தினால வந்தாங்க. ஒன்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை, வாக்குத்தத்தத்தை வாங்கிக்கிட்டு காத்திருந்தாங்க. இப்போ என்னன்னா, காத்திருப்பு கூட்டம்னாலே யாரும் வரத்தில்லை. கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறது என்னன்னா, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறதுன்னா ஏதோ போய் நலம் விசாரிக்கிற மாதிரி நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் உடனே அவர் ஒரு வார்த்தை சொல்லிடுவாருன்றது இல்லை. அந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் மோசே பெற்றுக்கொண்ட வார்த்தை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த பிரயாணம் பண்ணும்போது ஒரு வசனம் இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்தில் சில நேரத்தில் மேகம் எழும்புச்சுன்னா புறப்படுவாங்க. மேகம் திரும்ப கூடாரத்து மேலே அமர்ந்துச்சுன்னா அங்கேயே கூடாரம் போட்டு அங்கேயே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது புறப்படுகிறதுக்கு ஒரு காலம் இருக்கும். சில நேரத்தில் ஒரு வாரம் ஆகும், சில நேரத்தில் ஒரு நாள் ஆகும், சில நேரத்தில் ரொம்ப காலம் கூட ஆகும். ஒரே நிமிஷம். அவங்க கர்த்தரோட அந்த கர்த்தருடைய பெட்டியோட பிரயாணம் பண்ணும்போது வந்த வசனம் இருங்க, அதை சொல்லிடுறேன். யாத்திராகம் 40ஆம் அதிகாரம் வசனம் 34. யாத்திராகம் 40, யாத்திராகமத்தோட கடைசி அதிகாரம் 40ஆவது அதிகாரம் வசனம் 34 வாசிக்கிறேன். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பியதனால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்கு பிரவேசிக்கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. இதில் என்னன்னா ஒரு வசனம் இருக்கு பாருங்க. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள்.
மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். அது எவ்வளோ நாள் வேணாலும் ஆகலாம். அதுலேயே போட்டிருக்கு, மேகம் எழும்பாதிருந்தால் 37வது வசனம், யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். அவங்க கர்த்தரை சார்ந்து இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது ஒரு ஊமையாக சொல்லப்படுது. அந்த மேகம் எதுன்னா ஆவியானவர் தான் குறிக்குது. ஆவியானவர் அவங்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். மேகம் போல அடையாளமாக இருக்கிறாரு. நம்ம திரும்ப இதுக்கு வருவோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வருவோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்தர காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தினும் சரிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இது எதை பற்றி சொல்லப்படுதுன்னா, ஆவியானவர் அவர் மேலே அமர்ந்ததை பற்றி சொல்லுது. இதுக்கு முன்னாடி அந்த யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவங்க எப்படி பிரயாணப்பட்டாங்கன்னா, மேகம் எழும்பும்போது பிரயாணப்பட்டாங்க, மேகம் திரும்ப அமரும்போது பிரயாணப்படாத இருந்தாங்க. இப்போ சபை என்னைக்கு தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சதுன்னா, அந்த பலத்த காற்றோட முழக்கம் போல் வானத்தின்றான முழக்கம் உண்டாகி வீடு முழுவதும் நிரப்புச்சு. அந்த ஆவியானவர் மேகம் போல் இறங்கிட்டார். அந்த மேகம் இடி முழக்கத்தோடு இறங்கியிருக்கு. அதுதான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஆவியானவருடைய செயல்பாட்டில் நம்ம விட்டு கொடுத்து போகணும். சபையை எப்போ ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுறாரோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம விட்டு கொடுத்து போகணும். சபையை விட்டு கொடுத்து போனோம்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது இன்னைக்கு ஓய்வு நாள் இருக்கும், இல்லை இன்னைக்கு ஒரு இடத்துக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங்கோ ஸ்பெஷல் மீட்டிங்கோ ஏதோ ஒரு நாள் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அன்றைக்கி கூப்பிட்டாங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. ஓய்வு நாள் பார்த்தீங்கன்னா கம்யூனியன் வர வாரம் நிறைய பேர் வருவாங்க. அதுக்கு அடுத்து வர 3 வாரம் 3 சண்டேவோ, அதுக்கு எடுக்கிற சில மாதத்தில் 4 சண்டே இருக்கும். ஒரு சில மாதத்தில் 4 சண்டே 5, ஒரு சில மாதத்தில் 5 சண்டேன்னு வரும். அது வர நாட்களை பொறுத்து நம்ம எதுக்காக கூடி வரோம். நமக்கு இருக்கிற பயங்கரத்தினால கூடி வரோமா, நமக்கு இருக்கிற வாக்குத்தத்தனால கூடி வரோமான்றது தான் நம்ம பேசுகிறோம். நம்ம கடைசி வரைக்கும் கூடி வராமலே இருந்தோம்னா, வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்துட்டாரு. கடைசி நாட்களுக்கு உண்டான வாக்குத்தத்தத்தை வேதத்தில் எழுதி வச்சிட்டாரு. அந்த நாட்களுக்கு அதாவது அந்த நாட்களில் தான் இருக்கும். நம்ம கடைசி நாட்கள் அறியாமல் இருக்கும். இது கடைசி நாட்கள்னே நம்ம அறியாமல் இருக்கோம். இதில் என்னென்னா, சபை என்னைக்கு ஒன்று கூடணும்னா, இது வரைக்கும் சபை ஒன்று கூடலை, வாக்குத்தத்தின் மூலமாக ஒன்று கூடலை. சபை வாக்குத்தத்தின் மூலமாக ஒன்று கூடலை. அது சபை ஆரம்பிக்கும் போது வேணால் வாக்குத்தத்தின் மூலமாக ஒன்று கூடியிருக்கு. 120 பேர் ஆயத்தமாக இருந்தாங்கன்னா துதித்து கொண்டே இருந்தாங்க. ஒரே இடத்துல ஒரே வாசம் செஞ்சு துதித்து கொண்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வேலையாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொரோனா அப்போ தான் லாக்டவுனில் வேலை இல்லை. இப்போ கொரோனா போனோடனே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ எங்கெங்கே ஒருமனப்பட்டு எங்கெங்க ஒரு இடத்துல கூடுறது, அதுவும் ஒரே இடத்துல எப்படிங்க கூடுறது, இந்த கேள்வி நம்மளுக்கு வரும். ஆனால் அதுக்கு பதில் கர்த்தர் சொல்கிறாரு. 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கடைசி பகுதி. அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். சபை அடித்து பிடிச்சின்னு ஒரு நாள் ஒருமனப்பட்டு வரும்னு கர்த்தர் எழுதி வச்சுக்கிறார். முன்னே இது நடந்திருக்கு. அதாவது ஒரு வசனம் சொல்லும், சாலமோன் சொல்கிற வசனம்னு நினைக்கிறேன். அதாவது முன்ன எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான், முற்காலங்கள் எப்படி நடந்ததோ அதே தான் திரும்ப இப்போவும் நடக்கும்னு சொல்லுவார். பூமியில் புதிதாக ஒன்றுமே கிடையாது, பூமியில் புதிது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவார்.
முன்னே நடந்தது தான் இப்போ ஒன்று நடக்குது, நாளைக்கு திரும்ப அதே தான் நடக்கும்னு சொல்லுவார். அதுபோல் நம்ம பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டது எச்சரிப்புக்காக. நம்ம இன்னும் கையில் நம்ம வச்சுன்னுக்கிறது சும்மா படிச்சுட்டு ஏதோ நிறைய பக்கம் இருக்குது, அதில் அதை கொஞ்சமாக படிச்சுட்டு கொஞ்சம் பக்கம் இருக்கிற புதிய ஏற்பாட்டை அதிகமாக படிச்சுட்டு இருக்கிறதுக்காக இல்லை. பழைய ஏற்பாட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே முக்கியத்துவம் புதிய ஏற்பாடு கொடுக்கணும். ரெண்டுத்தையும் சமமாக பார்க்கணும். நீங்கள் எல்லோரும் பேரலல் பைபிள் வாங்குவீங்க. இங்கே உண்மை என்னன்னா, இந்த பைபிளே பேரலல் பைபிள் தான். பழைய ஏற்பாட்டு காரியத்தில் ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார்ன்றது சொல்லிட்டாரு. புதிய ஏற்பாட்டில் ஆவியை கொடுத்துட்டாரு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டில் அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுவார், அது எப்படி பெற்றுக்கொள்கிறது, பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் எப்படி செயல்படுவார்ன்றது சொல்லிட்டாரு. புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டார். நீங்கள் பழைய ஏற்பாட்டையும் அசட்டை பண்ணக்கூடாது, புதிய ஏற்பாட்டையும் அசட்டை பண்ணக்கூடாது. நீங்கள் ஒருமனப்பட்டு குடிவர் தான் போகிறீங்க. அது கர்த்தருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இதுதான் முடிவுன்னு எல்லாருக்குமே தெரியும். நாம் எப்படி ஒன்று கூடி வரப்போகிறோம்? வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஒன்று கூடி வரப்போகிறோமா, இல்லை உண்மையிலேயே கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள்னா அப்போ தான் கூடி வரப்போகிறோமா? அதாவது வசனம் சொல்லணும், கேட்கறது காதுள்ளவன் கேட்கிற கடவன் சொல்லுவார். அந்த மாதிரி கேட்கறது காதுள்ளவன், லிசனிங் இயர். அதாவது அந்த காது கேட்கறத பற்றி சொல்ல, அண்டர்ஸ்டாண்டபிள் இயர். அந்த வசனத்தை புரிஞ்சு கொண்டு செவி கொடுக்கறது மட்டும் இல்லை, கீழ்ப்படுகிறது. அந்த காதுள்ளவன் கேட்க கடவன்னா கீழ்ப்படுகிறவன் கேட்க கடவன். அந்த மாதிரி நம்ம ஒரு நாள் ஒன்று கூடி தான் ஆகணும். சபை ஒன்று கூடி தான் ஆகணும். ஓய்வு நாள் அன்னைக்கு மட்டும் இல்லை, வாரத்தில் 7 நாளும் ஒரு நாள் ஒன்று கூடி தான் ஆகணும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. நம்ம ஒரு வாக்குத்தத்தத்தினால கூடி வரணும்னு நான் வேண்டிக்கிறேன், கற்றுக்கிட்ட வேண்டிக்கிறேன். கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், பின்மாறிய பொழிந்தருளுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வாக்குத்தத்தம் சீக்கிரத்தில் பொழிந்தருள போக போகுது. நம்ம அந்த பயங்கரம் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஒன்று கூடுவோம் அப்படின்னு சொல்லி நான் இதோட என் வார்த்தையை முடிச்சு கொள்கிறேன்.